بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரிகளே தாய்மார்களே திருமணத்துடைய அந்த இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் திருமணத்துடைய சட்டங்கள்ல இப்போ நம்ம ஹித்பத்துன் நிக்கா திருமண பேச்சுவார்த்தை என்ற பகுதிகளை முடிச்சு அதுபோல் அதுக்கு பின்னால நம்ம மகருடைய சட்டங்களையும் பார்த்துவிட்டு இப்போ விலாயத் அதாவது வலி ஏன்னா அக்து நிக்காவுடைய மஜ்லிஸுக்கு போகிறதுக்கு முன்னால் வலி யாருன்னு என்ன செய்யணும் தெரியணும். அதனால விலாயத்தை பற்றி நம்ம படிக்க வைக்கிறோம். இந்த விலாயத் அப்படின்னு சொல்றது நேரடியாக சொல்றதா இருந்தால் பொறுப்பு. விலாயத் அப்படின்னு சொல்றது நேரடியாக சொல்றதா இருந்தால் பொறுப்பு அப்படின்றது அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வலி என்றா யாரு, விலாயத்துக்குரியவர்கள் யார், யார் ஃபர்ஸ்ட் தகுதி, ரெண்டாவது தகுதி, மூணாவது தகுதி, நாலாவது தகுதி, இதுல ரெண்டு பேர் தெரியாம ஒரு ஆளை திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்கடா அது எப்படி நடந்து கொள்ற இந்த மாதிரியான தரத்தீவெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அவுலியா அல் உமூர் காரியங்களுக்குரிய நிர்வாகிகள் வழி சம்பந்தமா படிக்கிற அடுத்த தொடர்ல நம்ம விரிவாக இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அதில் கருத்து முரண்பாடுகள் சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல முதலாவது நம்ம அந்த நம்பிக்கையும் பொறுப்பும் என்ற தலைப்பு பேசின சந்தர்ப்பம் இந்த பொறுப்பு அப்படி என்று சொல்றது இந்த விலாயத்தையும் என்ன செய்யும் குறிக்கும். மஸ்ஊலியத் தான் பொறுப்பு, விலாயத்ன்றது அதிகாரம் உள்ள ஒரு பொறுப்பு அப்படின்னு. இதுல அது சொல்லப்பட்ட நேரத்துல ஒரு கேள்வி வந்திருக்கு. என்னன்னா இந்த வீட்டில் உங்களோட இந்த தலைப்பை பார்த்துட்டு இந்த பொறுப்பு சம்பந்தமான தலைப்பை பார்த்த பிறகு பேசியிருந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணுறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு. என்ன நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னு பார்த்தா நம்பிக்கை மட்டும் போதாது, பொறுப்பு வேணும் அப்படின்னு தான் நம்ம பேசணும். ட்ரஸ்ட் மட்டும் போதாது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அது வேணும். இதுதானே அந்த தலைப்பு. அவங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியை விளங்கிறாங்கடா இந்த பயோல நம்ம இப்போ அந்த ஒரு யூனிவர்சிட்டி போகிறது அவன் என்ன நம்ம யூனிவர்சிட்டி உதாரணமாக யூனிவர்சிட்டி போகிறது அவர் திருமணம் முடிக்கிறதுக்கெல்லாம் ஓகே முடிச்சுட்டு போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுத்து அப்போ ஒரு நம்பிக்கை தான் இவன் அப்போ ஒழுக்கமாக இருப்பான், திருமணத்தை முடிச்சு கொடுத்து அனுப்பினா ஒழுக்கமாக இருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க மார்க்கத்துலேயே அப்படி இப்படி இறங்கிட்டான். இந்த பயானு கேட்ட பிறகு பொறுப்பு முக்கியம், நம்பிக்கை மட்டும் முக்கியம் இல்லை, பொறுப்பு முக்கியம். அதனால கல்யாணத்தை கேன்சல் பண்ணி விட்டான். கேன்சல் பண்ணுறதுக்கு முடிவாகும். என்ன அது கேன்சல் பண்ணுறதுக்கு முடிவுன்னு சொன்னால் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி இவன் அந்த என்னது பெண்ணோடு சில வரையறைகளோடு பழகுவான் அப்படி இப்படி நம்பிக்கை தானே சரியா. அந்த வெறும் நம்பிக்கை மட்டும் என்ன செய்யாது, போதாது. சில வேளை ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தி என்ன குடும்பமாக வாழ்ந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்க போகிறோம். அது யூனிவர்சிட்டியோட பிரச்சனை என்ன செய்யும், அதை ஏற்படுத்தி கல்வியை தொடர முடியாத ஒரு நிலைகளும் ஏற்படலாம் என்று பொறுப்புணர்வோடு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த பயானை கேட்ட போகிறோம் பொறுப்புணர்வோட யோசிச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னா இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த திருமணத்தை என்ன செஞ்சிட்டாங்க, அதை கேன்சல் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ எப்படி இதோட சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தா உண்மையிலே அவங்க பொறுப்பாக தான் யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பயோல உள்ள பொறுப்பு சப்ஜெக்ட் தான் இப்போ பிரச்சனை. அவங்க பொறுப்பாக யோசிச்சது சரி, அவங்களோட பயோவில் எது பொறுப்பாக அமைஞ்சிக்கன்னு சொன்னால் ஒரு வெஸ்டர்ன் பயோட என்ன செஞ்சு அங்கே அமைஞ்சிருக்கு. அப்போ அப்படி அமைஞ்சா நான் பொறுப்புன்னு மட்டும் சொல்கிற டைமில் இப்போ நம்ம அதாவது ஒரு சப்ஜெக்டை சொல்கிறோம். இஸ்லாமிய கீதம் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லிட்டோம்னு வைங்களேன். இஸ்லாமிய கீதம்னா எப்படி அது இப்போ விளங்கலான்னா ஒரு மியூசிக் இல்லாமல், சிறுக்கு இல்லாமல், என்ன ஆபாசங்கள் இல்லாமல், விரசம் இல்லாத ஒரு பாடல் அப்படின்னு விளங்கினா நியாயம். ஆனால் அப்படியே அப்படி விளங்காது. பயோவில் என்ன இருக்குன்னா நாகூரிய மணி பாட பாட்டுன்னு தான் இருக்கும். இஸ்லாமிய கீதம் அப்படின்னா நாகூரிய மணி பாட பாட்டுன்னு இருக்கும். இந்த இருக்கிற டைம்ல அவர்களோட நான் இஸ்லாமிய கீதம் எவ்வளவு பேசினாலும் அவங்களுக்கு இந்த பாட்டு செட்டு தான் என்ன செய்யும், தாயிப் நகரத்து வீதியில தான் தலையில என்ன செய்யும் வந்துட்டு இருக்கு, இறைவனிடம் கையேந்துங்கிறது தான் வந்துட்டு இருக்கு. என்ன காரணம்னா எழுதிக்கு அதுதான் எழுதி இருக்கிறது பயோல இந்த பாட்டு தான் எழுதப்பட்டு இஸ்லாமிய கீதம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர்களோட அந்த இஸ்லாமிய கீதம் மட்டும் சொல்ல வச்சு நான் எவ்வளவு பேசினாலும் இதுதான் லிங்க் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல முதல்ல டிலீட் பண்ணி அதை டிலீட் ஃபார்மேட்ல சரி வர சிஸ்டத்தை எல்லாம் மாத்திட்டு தான் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யணும் கொண்டு வைக்க வேண்டி இருக்கு. இதை மாதிரி பொறுப்பா சிந்திங்க, நம்பிக்கை மட்டும் போதாதுன்னு மட்டும் நான் அதுல பேசிக்கிறேன். எது பொறுப்புன்றதை பத்தி நான் பேசல, நம்ம பொறுப்பா நடந்து கொள்ளணும் அப்படின்னு பேசிக்கிறேன். உடனே அவங்களுக்கு அந்த பொறுப்பு என்ற சொல் நேர போய் அவங்க பொறுப்பா இருக்கணும் என்ற பகுதியோட லிங்க் ஆயிட்டு அவங்க பொறுப்பா இருக்கணும். எது பொறுப்பு அப்படின்னு எதை தலையில அவங்கள்ட்ட இருக்குதோ அதான் சமூக ரீதியாக இது பொறுப்பு இருக்குது. ஒரு புள்ளைய நம்ம திருமணம் முடித்து கொடுத்தல் என்ற டைம்ல பொறுப்பானவர்
அப்படி என்று சொன்னா என்று சில விஷயங்கள் இருக்கு. இப்ப அதை நான் கட்டாயம் விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில ஆகிட்டேன். ஏன்னா அந்த இது இப்படியான ஒரு சிஸ்டமாகவே பயோவாகவே அது இருக்கிற டைம்ல எப்படி இந்த இஸ்லாமிய கீதம்ன்றது அங்க போய் நமக்கு அது இணைஞ்சிருமோ அதே மாதிரி இதுவும் என்ன செஞ்சிடும், அதுல போய் இணைந்து விடும். இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்ம இதை பத்தி நல்ல விரிவா பேசினோம் அந்த ஆரம்ப தொடர்கள்ல. தசவூர் அத்ஹினி, சிந்தனையில போய் ஒரு சொல்லி எப்படியெல்லாம் தாக்கம் செலுத்தும், அதை வடிவம் எப்படி தாக்கம் செலுத்தும் பத்தி பேசினோம். அதான் இப்ப இங்க என்ன செஞ்சு நடந்திருக்கு. ஸோ பொறுப்புண்டா என்ன அப்படின்ற பகுதியை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ பொறுப்பு என்றது நமக்கு குர்ஆன் சுன்னால இருந்துதான் பொறுப்புன்றதை நம்ம படிக்கணும். இயற்கையா மனிதன் பொறுப்புணர்வு உள்ளவன். அந்த ஃபித்ரத்தான அந்த மஸ்ஊலியத்தான பொறுப்பை இஸ்லாமிய அடிப்படையில நம்ம அப்ளை பண்ணிக்கொள்ளணும். இல்லைன்னா நமது சமூகம் பொறுப்பு என்ற ஒரு சிஸ்டத்தை வச்சு ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சொல்லிக்கிறோம் இதை. ஆனாலும் திருப்பி ஒரு அழுத்தம் மாறிக்கட்டும். சமுதாய ரீதியா சில பொறுப்பு என்று சில விஷயங்களை வச்சுக்கிறான். ஒரு பொறுப்புள்ள தந்தையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னா அவனை எப்படி விளங்குவாங்கடா? ஒரு பிள்ளைக்கு நீ பொறுப்புள்ள தந்தையா நடக்கணும்னா என்ன விளங்குவாங்கடா? ப்ரீகேஜிலே அவனுக்கு ஸ்கூலுக்கு விடணும். ஸ்கூலுக்கு விட்டா அவன் யாரு? பொறுப்புள்ள தந்தை. அடுத்தது என்ன? அவனை நேசரிக்கு விடணும். அதான் கேஜி, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் அவனை ஸ்கூலுக்கு படிக்க விட்டு அதுக்கு பின்னால +1 +2 எல்லாம் முடிச்ச பிறகு நீ தொழிலுக்கு அனுப்பினா பொறுப்புள்ள தந்தையா நீங்க என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். தொழிலுக்கு அனுப்பாது எல்லாரும். அதுக்கப்புறம் காலேஜுக்கு தேடி அதை படிப்பெல்லாம் முடிச்ச பிறகு வீட்டில் சும்மா வச்சுட்டீங்கிறான், வீட்டில் படி பொறுப்புள்ள வாப்பா நடந்து தொழில் தேட அனுப்பணும். இப்படி நடந்துட்டு இன்னும் கொஞ்சம் பொருளாதார சிந்தனைகள் நல்லா இருந்தா அவனை ஒரு ஃபாரினுக்கு அனுப்புங்க. ஒரு பொறுப்புள்ள வாப்பாவா என்ன செய்ய, அவனை கூப்பிட்டு ஒரு பொறுப்புள்ள மகனா என்ன இருந்துக்கிறதுனா துபாய்க்கு போய்த்து அல்லது என்ன அந்த மிடில் ஈஸ்ட் எங்கேயா ஒரு கண்ட்ரி போய்த்துன்னு அனுப்பி விடுறது. பொறுப்புள்ள தந்தை. பொறுப்புள்ள தாய் என்ன செய்யணும் அப்படி என்று சொன்னா மார்க்க விஷயங்களும் இருக்கும் பிள்ளைகளுக்கு முன்கால. ஏன்னா இஸ்லாம் இதுவும் கலந்துதானே, இஸ்லாத்துடைய அந்த பயம் அதுவும் கலந்திருக்கிறதால டிவி பார்க்க விடுறது, மியூசிக் பார்க்க விடுறது, கார்ட்டூன் பார்க்க விடுறது, இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவனை படிப்பு விஷயத்துல கவனம் எடுத்து அந்த படிப்பு சேர்ந்துடும். அதே போல அறிவு தேடுவது ஃபர்து, தலபுல் இல்மி ஃபரீதா, அறிவை தேடுவது கடமை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அங்கிருந்து ஹதீஸை எடுத்துடுறது. எந்த அறிவை தேடுவது கடமை என்னாங்கன்னா இந்த கல்வி, நம்ம தொழிற்கல்விக்கு ஸ்கூல்ல உள்ள தொழிற்கல்வி, இந்த என்னது டார்வினிசம், அந்த கல்விகளை தேடுவது கடமை அப்படின்னு சொன்னார்கள் என்ற அர்த்தத்துக்கு அது என்ன செஞ்சிடும், அது வந்துடும். அப்போ இப்ப இந்த ஒரு மெத்தட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த ஒரு முறைமையை நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா தொழிற்கல்வி மற்ற அந்த இதெல்லாம் அதுல இணைஞ்சிடும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீதா, அறிவு தேடுவது கடமை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னா, அறிவு தேடுதல் என்றதை எடுத்துடுறது. அந்த அறிவுக்குள்ள நம்ம நினைச்சது எல்லாத்தையும் என்ன செய்யுது, ஃபிட் பண்ணிடுறது. அதுல ஃபிட் பண்ணி அதுக்கு எதிராக அதை வெறுமனே மார்க் அறிவுல யாரெல்லாம் அதை சுருக்குறாங்களோ அவர்களை மடையனாவும் என்ன செஞ்சிடுறது, ஆக்கிறது. அவங்கள விளங்காதவங்களை ஆக்கிறது, உலகம் புரியாதவங்களை ஆக்கிறது. ஸோ பொறுப்பு என்ற பகுதியில முக்கியமா எது பொறுப்பு என்ற விளக்கம், அதாவது சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக, அறிவு ரீதியாக அமைஞ்சது செல்வாக்கு செலுத்துறதை பார்க்கிறோம். ஒரு தந்தை தண்ட பிள்ளைய படிக்க விட்டுக்கொண்டோ அல்லது படிக்க விடாமலோ 16-17 வயசுல கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாரு. இந்த சமுதாய ரீதியா யாராவது பொறுப்புள்ள தந்தைன்னு சொல்லுவாங்களா? அவரை பொறுப்புள்ள தந்தைன்னு சொல்லவே மாட்டாங்க. எனவே பொறுப்பாக நடந்து கொள்ளு, நம்பிக்கை மட்டும் போதாது, பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள் என்ற உடனேயே அவங்க அதுல இருந்து அப்படியே அந்த பயோல அப்படி என்ன வழங்கணும், 17 வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுத்த ஒரு தந்தை பொறுப்பற்றவன். அந்த தந்தை திருமணம் முடிச்சு பிள்ளைகிட்ட சொல்றாரு, சமுதாயத்துல நடந்ததை சொல்றேன், தண்ட மகன்கிட்ட மருமகள்கிட்டையும் சொல்றாரு, நீங்க 2 பேரும் ஒரு 2-3 வருஷத்துக்கு உங்கள்கிட்ட அந்த திருமண கலை இருக்கும், மகிழ்ச்சிக்கும் சந்தோஷமிக்கும். இதுல நிறைய அது செய்யணும், இது செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், உங்க வாழ்க்கையை என்ன செய்ய வேணாம், நீங்க மிச்ச தலையில போட்டு தாய்க்கலாம். ஆனால் நாங்க உங்களுக்கு என்ன செய்யறோம், செலவழிக்கிறோம். நீங்க உங்களால முடிஞ்ச அளவுலான முயற்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு ஒரு தந்தை சொல்றாரு. இதை பார்த்துட்டு ஒருத்தர் பொறுப்பற்ற ஒரு வேலையா இல்லையா? அவனுக்கு ஒரு பொறுப்பு வர மாதிரி என்ன செய்யணும், இப்பயே தொழில் இறங்கணும், இப்பயே ஃபஜ்ர்ல இருந்தே இவங்களை என்ன செய்யணும், வேலை செய்ய பழக்கணும், மருமகளை வேலை செய்ய பழக்கணும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துருவாங்க. அப்ப அந்த கலாச்சார ரீதியா அது தடை இல்லை. காலையிலேருந்து அவளை ஃபஜ்ர்லேருந்தே வேலை செய்ய பழக்கணும்ன்றது கலாச்சார ரீதியா தடை அல்ல. ஆனா அதுதான் இஸ்லாமிய வடிவம் மாதிரி என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. நம்ம பார்த்தா அபூசாரா உம்முசாரா இல்லை, நான் காலையில நினைச்ச மாதிரி நான் தூங்கினேன், நினைச்ச மாதிரி எழும்பினேன் அப்படின்னெல்லாம் செய்தியில வருது.
அப்ப அதுல செய்தியில வந்துதான் என்ன செய்யுது, ஆயிஷா ரலியல்லாஹு செய்தியில என்ன வருது, ஆடு வந்து பிணைஞ்ச மாவை வந்து பிசைஞ்ச மாவை வந்து தின்னுட்டு போற அளவுக்கு தூங்கிடுவான், அவனுடைய பொறுப்பற்ற ஆயிஷா ரலியல்லாஹு அப்படியே சொல்றது. சரியா? அப்ப அதெல்லாம் இல்லை. ஆனா அது நம்ம இதுல வந்து அது ஒரு சிஸ்டமா நமக்கு பதிஞ்சிரும். அதனால இதெல்லாம் பொறுப்பு, இதெல்லாம் பொறுப்பு, இதெல்லாம் பொறுப்பு, இதெல்லாம் பொறுப்புண்டு ஒரு செக்ஷனுக்குள்ள வந்துடும். அதுல உண்மையான விஷயங்களும் இருக்கும், கலாச்சாரத்தை அனுமதிக்கப்பட்டதும் இருக்கும், மார்க்கத்தோட நேரடியா மோதக்கூடிய விஷயங்களும் அதுல வந்து என்ன செஞ்சிடும், சேர்ந்துடும். எனவே அந்த சப்ஜெக்ட் பேசுற டைம்ல எல்லாம் பொறுப்பு, நான் இப்ப சொல்லக்குள்ளே பொறுப்பு உங்களுக்கு அதை தெளிவாயிட்டு வரும். அதனால நம்ம தரத்திவா சொல்லிட்டு போறேன். திருமணம் அப்ப இளம் வயசுல முடிச்சு கொடுத்து அவனை நீ சுதந்திரமாயிரி என்று சொல்றவன், அல்ல நீ படி நான் செலவழிக்கிறேன்றவன் பொறுப்பில்லாதவன் அப்படி என்று சொல்லி சொல்றான். இதே நபர்கள் திருமணம் முடிச்சு கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு செலவழிச்சா நல்ல தர்மசாலின்றான், தண்டமானுக்கு செலவழிச்சா பொறுப்பற்றவன் சொல்றத என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒரு பொம்பளை புள்ள 14 வயசு, நான் படிக்கல, எனக்கு இந்த வயசுல கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு பொம்பளை புள்ள சொல்லுது. எனக்கு படிப்பெல்லாம் வேணாம், எனக்கு எழுத்து வாசிப்பெல்லாம் போதும், நான் 14 கல்யாணம் முடிக்கணும். ஒழுங்கா வளர்த்தில, பொறுப்பாக என்ன செய்யல அந்த புள்ளைய வளர்க்கல். 14 வயசுல ஒரு புள்ள நான் வந்து திருமணம் முடிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய அடிப்படையில் அவர் பொறுப்பற்றவர் சொல்லலுமா? அவர் வளர்த்த தந்தை சொல்ல இயலாது. ஆனா இந்த சமுதாய ரீதியா என்ன சொல்லுவாங்கன்னா பொறுப்பற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லலாம். நம்ம அதாவது தேவையில்லாத சோதனைக்குள்ள நம்முடைய இந்த காலகட்டத்தில் நம்மளை ஆக்கிக் கொள்வதா என்று அந்த உர்ஃபை நம்ம சார்ந்து போறது பிள்ளையல்ல. உர்ஃபன்றது அந்த சமுதாய வளமைகளை முரண்படாம மார்க்கத்துக்கு இதாம நம்ம சார்ந்து போக நினைக்கிறேன். ஏன் வீணான ஒரு விமர்சனங்களை நான் என்ன செய்யணும், நான் சுமந்து கொள்ளணும் என்று ஒரு ஆள் நினைச்சா அது பிரச்சனை அல்ல. ஆனா செய்யறானே ஒத்த வந்து 14 வயசுல முடிச்சு கொடுத்துட்டானா நீ வந்து என்ன செய்யக்கூடாது. இப்ப எனக்கும் தெரியும் 14 முடிச்சு கொடுக்கலாம், நம்மள சட்டம் படிச்சு தான் இருக்கிறோம், எல்லாம் தெளிவா தான் இருக்கிறோம். ஆனா அப்படி செய்யக்கூடாது. இப்ப நாங்க பாருங்க எப்படி உருஃபா போய் நீ உருஃபா எரி, உருஃப்ல வந்து உருஃபியனா எரி, பிரச்சனை இல்லை. ஒத்த வந்து இப்படித்தான் செய்வேன் சொன்னா அதை நீ முரண்பட, அது மார்க்கத்துல அனுமதி உள்ள ஒரு அம்சம். இந்த பகுதிகளெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சமுதாய ரீதியா வந்து ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, நான் என் மகளை வந்து ஒரு நல்ல மார்க்கசாலி ஆகிறார், ஒரு ஷேக் ஆகிறார், பெரிய ஆகிறார், ஒழுக்கமாகிறார், அடிப்படை ஆகிறார், 2வது நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான்னு வைங்களேன். நீ எல்லாம் ஒரு பொறுப்புள்ள என்ன ஒரு தந்தை, அந்த குடும்பம் விடுமா? நினைச்சு பாருங்க. அந்த குடும்பம் வந்து விடுபாடு கேட்கிறேன், விடாது. அந்த குடும்பம் வந்து 1000 குடும்ப ரீதியாக தடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. என்ன ஏன் அப்படி செய்றீங்க, அந்த மாதிரி செய்யலாம், இப்படி செய்யலாமே என்றது வேற. அதுக்கு பயன்படுத்துற சொற்பிரயோகங்கள் இருக்குது, அது பயோல இருந்து வருதா அல்லது ஒரு சமூக பொறுப்புல இருந்து அது நம்ம ஒரு இறக்கத்துல இருந்து வருதான்னு விளங்கிடும். இது சரியா, இது எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை கொண்டு 1400 வருஷத்துக்கு முன்னால சுருக்கிறது, சஹாபாக்கள் அதுக்குள்ள சுருக்கிறது, எங்கட காலம் வேற அவங்களோட காலம் வேறன்றது, இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்கு எல்லாம் பேசுற அளவுக்கு எதுல இருந்து வருது? பொறுப்பு. அவங்க என்ன செய்யல, பொறுப்பு என்ற பகுதி அவங்க சரியா புரிஞ்சு கொள்ள இடத்துக்கு இது ஆதாரம். அப்ப இந்த பகுதியை நீங்க சிறப்பான முறையில யோசிச்சு பாத்தீங்கன்னா, முதலாவது நம்ம எடுக்க வேண்டிய விஷயம், இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு முதல்ல எடுக்க வேண்டிய சொல்றேன். பொறுப்புல மனைவியுடைய சப்ஜெக்ட்ல நீங்க பாருங்க பாப்போம். பொறுப்பு என்ற பெயர்ல மனைவி அடக்கி ஆளக்கூடிய சிந்தனைகள் நிறைவேற்றியது. இது எங்கிருந்து வந்ததுன்னா அந்நிய பயோல இருந்து வந்தது. நமக்கு பக்கத்துல இருக்கிற இந்து கலாச்சாரத்துடைய பயோல இருந்து வந்ததுதான் இது. இது வெஸ்டர்ன் பயோல இருந்து வந்து சொல்லலாம். ஏன்னா அங்க சுதந்திரமா விட்டுக்கிறதா அங்க இருக்கிறது. இது எதுல இருந்து வந்தா நம்ம இந்த கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், உடன்கட்டை ஏறல், அழிஞ்சு சாகுறது, இந்த லிஸ்டோட சேர்ந்து வந்த ஒரு தாக்கம் இது. அந்த தாக்கம் இன்னும் நம்மகிட்ட வந்து இந்த ஆண்கள்கிட்ட இருக்குது. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுதந்திரமெல்லாம் இந்த கணவன் மனைவி புரிந்துணர்வு சட்டங்கள்ல பேசக்கூடிய உங்களுக்கு விளங்கும். 1400 வருஷத்துக்கு முன்னால் அந்த மனைவிக்கு இந்த சுதந்திரம் வந்து இன்னும் முஸ்லிம்கள்ல குர்ஆன் சுன்னா படிச்சு நமக்கு சூட வாழக்கூடியவங்கள்ட்ட இல்லை. ஒரு பெண்ணுக்கு ஒரு திருமணம் முடிச்ச ஒரு பெண்ணுக்கு 10 லட்சம் என்ற அமௌண்ட் என்று சுதந்திரமா கணவன் அதுல தலையிடுறதுக்கு அதிகாரம் இல்லாம வச்சுக்கலாமா? இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மனைவிட்ட 10 லட்சம் இருக்குது அப்படின்னா என்னட்ட 10 லட்சம் இருக்குன்னு ஃபீல் பண்ணிடுறான். இவனுடைய ஃபீலிங் என்னடா, மனைவிட்ட 10 லட்சம் எப்படி இருக்கு, அவ வந்து அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு உரிமை உண்டு, கொடுத்துருவாளா ஆண்ட மாதிரியே எனது மனசுக்குள்ள என்ன செய்யும், எப்படி கொடுத்துடுறாள்ன்ற மாதிரி ஒரு இது ஒன்று இருக்கு. அப்படியே கொடுக்கிற சுதந்திரம் உள்ள பாட்டு என்றாலும் நீ வந்து ஃபர்ஸ்ட் என்னதான் என்ன செய்யணும், முற்படுத்தணும் என்று வேற ரூட்டுக்குள்ளால என்ன செஞ்சு வந்துடும். அப்போ ஒரு மனைவிக்கு ஒரு 10 லட்சமோ ஒரு 20 லட்சமோ அவள் போட்டிக்கிற ஒவ்வொரு நகையும் பார்க்குற டைம்ல கணவனுக்கு என்ன அந்த நகையில விளங்குறது நிலமும் ஊடும் தான். அவள்கிட்ட நகையில விளங்குறது நிலமும் ஊடும். அடுத்த நிலத்துக்கு இதுதான், அடுத்த வீட்டுக்கு இதுதான். அந்த மனைவி எப்படிங்கிறான்டா,
நிலத்தை தான் காதுல சுமக்கிறேன், நிலத்தை தான் களத்துல சுமக்கிறேன் ஃபீலிங்ல தான் அவ இருந்து கண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு பிரயோசனத்துக்கு மாற்றம். அப்ப இதுல இருந்து கூட நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம், இந்த பகுதியில இருந்து கூட நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம்னா, சாதாரணமா இந்த இந்து கலாச்சாரத்துடைய அந்த ஆதிக்க செல்வாக்கு இருந்து முஸ்லிம்கள் என்ன செய்யல, நம்ம தமிழ் மொழி பேசி இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சவங்கள, இஸ்லாத்தை புரிஞ்சு கொண்டவங்களால இன்னும் என்ன அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும். நம்ம தமிழை வச்சு பேசுறது தெரிஞ்சதுனால மற்ற இது கலாச்சாரம் தெரிக்கலாம். அப்போ இது இங்க அவர்கள் பொறுப்புணர்ச்சி என்ன நினைப்பாங்கன்னா, மனைவி இருக்கிற ஒவ்வொரு பணத்துடைய அமௌண்ட்டுடைய கணக்கும் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் கணவனுடைய பொறுப்புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. எத்தனை குர்ஆன் வசனம் எத்தனை ஹதீஸ்களை நீங்க கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, அவளை அந்த கணக்கு விஷயத்துல தனியா விடுறது நம்மளை அழிச்சுக்கிறதுக்கு சமம் என்று நினைப்பாங்க. இப்ப நம்பிக்கை மட்டும் போதாது, பொறுப்புணர்வோட மனைவியோட நடந்து கொள்ளுங்கிற பயான நான் இந்த பொறுப்பை பத்தி விளங்கப்படுத்தல. எப்படி விளங்குவாங்க தெரியுமா? வெறுமனே மனைவி விட பணம் சுதந்திரமா இருக்கிறது என்றதல்ல, அமௌண்ட் எல்லாம் நம்ம கேட்டு வச்சுக்கணும், அதான் பொறுப்புணர்வு அப்படின்னு. அந்த பொறுப்புணர்வு இஸ்லாம் சொல்லாத ஒரு பொறுப்புணர்வுக்குள்ள இந்த அடுத்த மதத்துடைய ஆதிக்க சிந்தனைகளின் ஊடாக கொண்டு போய் அங்க வைப்பாங்க. ஏன்னா அந்த மதம் எப்படி பழகிக்கன்னு சொன்னா, கணவன்ல காலில் விழுவுறது, கணவன் காலை கழுவுறது, கணவனுக்கு முன்னால என்னது இருந்து கொள்ள வேண்டிய முறை, கணவன் இருந்து பேசினா நின்று பேசினா இவன் என்ன செய்யணும், அதான் நின்று கணவன் பேரை சொல்லக்கூடாது, பேரை சொல்றது கணவன் பேரை சொல்றது இன்னைக்கு சொல்ல வைங்க பாப்பீங்க. நம்மள சமுதாயத்துக்கு குர்ஆன் சுன்னா பேசுற ஒரு சமுதாயத்துல கணவன் பேரை சொல்ல வைங்க. அந்த மனைவி கணவன் பேரை சொல்றத பெரும்பாவங்கள் உண்டா நினைக்கிறா. அந்த பேர் கெட்டதுன்றதுக்காக வேண்டிய தெரியா, அந்த என்ன கணவன் பேரை சொல்லிடாதீங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ன கெட்ட வார்த்தை பேசின லெவல்ல கணவன் பேரை சொல்றது. அப்துல் ரஹ்மான் என்று ஒரு மனைவி தன் கணவனை கூப்பிட்டான்னு வைங்களேன், குர்ஆன் சுன்னாவுடைய ஃபெமிலியில உருவாகின தாய் என்ன பேரை சொல்லி கூப்பிடுறா அப்படின்னா, வேற பேரையா சொன்னா, கணவன் பேரை தான் சொல்றாங்க. மனைவியோட பேரை சொல்றதையும் அதற்றமாய் நினைக்கிறான். ஒரு பேரை மனைவியில ஆயிஷா அப்படின்னு சத்தம் போட்டா மனைவியில பேரை சொல்லி கூப்பிடாங்க, ஒரு மரியாதை என்ன செய்யும் கூப்பிடுங்க, கணவன் பேரை சொல்லி கூப்பிடு. இன்னும் எந்த அளவுக்கு வந்துருக்கு, கணவன் பேரோட மனைவியில பேரோட கணவன் பேரை சேர்த்துடுறாங்க. எங்கிருந்து வந்தது? ஹராமா ஹலாலா? இது ஹராம் ஹலால் கேஸே அல்ல, இது டோட்டல் பயோட பிரச்சனை. விலகிட்டா? இதுல ஹராம் ஹலால விடுங்க, இதுல ஹராம் ஹலால் கேட்டுட்டீங்க, போடுவது ஹராம். எங்கிருந்து உனக்கு இது வந்துச்சுன்னு யோசி. எதன் காரணமாக மனைவியுடைய பெயரோடு கணவன் பெயரை நீங்க சேர்க்கிறீங்க? அவ்வளவு நாளும் பெத்தெடுத்து வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி செலவழிச்சு நிலம் கொடுத்து ஊடு கொடுத்து போதாத்துக்கு சீதனமும் கொடுத்து முடிச்சு கொடுத்துற வாப்பாட பேர் கெட்சர். பாஸ்போர்ட் எல்லாம் யார பேர் இருக்குதுன்னா இவர பேர் தான் என்ன செய்யுது இருக்குது. இந்த லெவலுக்கு மாத்துறதுக்கு கூடுமா கூடாதுன்றதை விட எங்கிருந்து உங்களுக்கு இது வந்துச்சு அப்படி ஜாயின் பண்ணலாம் இடத்த விடுங்க, எங்கிருந்து உங்களுக்கு இது வந்தது அப்படின்ற சிந்தனை வந்தாலே என்ன போதுமானது. அப்ப இந்த மைண்ட் செட் இந்த அளவுக்கான ஒரு இன்னும் சொல்ல போனா திருமதி என்று அவர பேரை சேர்த்துறாங்க, கணவன் பேர் என்ன செஞ்சிடா பேரே தலையிலா மாறிடுது. அப்போ இந்த மாதிரி அளவுக்கு உங்களுக்கு வந்திருந்த இந்த சிந்தனையுடைய பின்னணி என்ன? அதிகார செல்வாக்கு வணங்கிட்டா. அந்த இடத்துல கணவன் மனைவி என்றதுல ஈக்குவலான ரைட் ஒன்று இல்லை, மனைவி அடிமை கணவன் எஜமானன் என்ற சிந்தனை போக்கூடிய விளைவு. அதான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்துக்கு கல்லாகணும் என்னத்துக்கு புல்லாகணும் கேட்கிறேன். இந்த அளவுக்கான விஷயத்துல விவாகரத்தை யோசிக்கலுமா? இதுல நீங்க விவாகரத்து யோசிக்கணும், விவாகரத்து யோசிக்கலாம். அதான் சொல்லிட்டாச்சனே, அவன் கல்லானாலும் அவனை தான் ரூம்ல வச்சுட்டிக்கணும் வணங்கிட்டா, புல்லானாலும் அவனை தான் ரூம்ல வச்சுட்டு, இது வேறு யார் இவர் தான் கணவன் 5 வருஷத்துக்கு ஊற்றி கல்லாயிட்டாரு சரியா, அவரை வச்சுட்டு இருக்கணும், இவருதான் புல்லு அப்படி இந்த லெவலுக்கு வச்சு செத்தாண்டா சேர்ந்து எரிஞ்சிடணும். எந்த லெவலுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தாக்க நமக்கு இருக்கு. மார்க்கம் நம்மளை காப்பாத்திச்சே தவிர நிறைய பேர் நினைக்கிறான் நம்மளோட சிந்தனையால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னைய மார்க்கம் தான் காப்பாத்திச்சு, அல்லாவுடைய தீன் தான் உன்னைய காப்பாத்தி இங்கே வச்சிருக்கேன். இல்லையா நீ உன்னோட சிந்தனையாலே நீ அடிமை பேத்திப்ப. பெண்களுக்கு தான் உங்களோட சொந்த சிந்தனையை மட்டும் நீங்க யோசிச்சு பேத்திருந்தா மாட்டை வணங்கிப்பீங்க, கல்ல வணங்கி இருப்பீங்க, விளங்கிட்டா சாணத்தை குடிச்சிருப்பீங்க. சொந்த சிந்தனையால பேத்திருந்தா மார்க்கத்துடைய வழிகாட்டல் வர பேத்தா சுதந்திரமா விவாகரத்து என்கிறது வாழ்க்கையில ஒரு கட்டங்கள்ல உண்டு என்ற புரிதலை தந்து இந்த லெவலுக்கு வந்ததெல்லாம் சுய சிந்தனையில போய் இதுக்கு வந்திருக்காது. சுய சிந்தனையில உள்ளவன் தான் அந்த வேலையெல்லாம் செய்யறான், இவ்வளவு வேலையும் செய்யக்கூடிய அவன் தான். எந்த லெவலுக்கு ஆயிடுறான்னா இப்ப ஒரு சைடால வாங்கல, இந்த அடிப்படையில இன்னொரு பக்கத்தால வாங்க ஆண்ட செஷன் பாருங்க. இவன் ஃபுல்லா மனைவி அடிமையோட செட்டப்புக்கு வந்துட்டான், அதை பொறுப்புணர்வு என்ற விளக்கத்துல இவனும் எதிர்க்கிறான். ஒரு முஸ்லீம் குர்ஆன் சுன்னால வளர்ந்த முஸ்லீம் எதிர்க்கிறான், குர்ஆனா சரி பண்ணல நடக்கிறான், குர்ஆனா சரி பண்ணலதான் இது வழக்கமெல்லாம் விளங்கி அது நடத்திக்கிறான். அதுக்கு எந்த ஹதீஸ் மனைவி கட்டுப்படணும் அந்த சொன்னா கேட்கணும் அதை ஹதீஸ் எல்லாம் போட்டு இந்த பயோக்கு ஆதாரம், அந்த பயோக்கு ஆதாரத்தை வச்சுக்க அடிமை பயோக்கு ஆதாரத்துக்கு. இவனை எப்படி அடிமை ஆயின பின்னால
கல்யாணம் முடிச்சு செலரி வாங்கினோடனே முதல்ல வைஃப்ல கையில கொடுத்துடுறது. வைஃப்ல கையில கொடுத்துடுறது. வைஃப்ல கையில கொடுத்து அவ தான் என்றது எண்ணி உமாவுக்கு யாரு கொடுக்குற? மனைவி கொடுக்குற உமாவுக்கு அதை நான் வச்சுக்கிறேன் இவற்ற உமாவுக்கு. அவன் வந்து சரி மகண்ட பணம் அப்படின்னு அவன் என்ன செய்யறான் எடுக்கிற. யாருக்கு கொண்டு வந்து இது? நீ எந்த கொடுக்கணும் உமாவுக்கு? நான் தான் கொடுக்கணும். நான் பணத்தை கொடுத்துறேன். நீ உமாவுக்கு எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்கிற அதிகாரம் உனக்கு இல்லை. உன்ட கையில எவ்வளவு பணம் வைக்கிறது கேட்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. நீ வந்து அதை பாதுகாப்பா நம்பிக்கை இல்லை அதன் மூலமாக வேற ஏதாவது நடந்துட்டா அப்படின்னு முடிக்காது. சரியா? உனக்கு நம்பிக்கை இல்லாத செக்ஷனுக்குள்ள ஏன் போறாய்? பொறுப்புன்னு நீ காட்ட வேண்டிய சில இடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் ஓட்ட பொறுப்புகள் என்ன செய்யாது. அவங்க வீட்டில் நடக்கிற விவரத்துல நீ டீட்டெயில்ஸா தெரிஞ்சுட்டு சொல்லி வராது. உமா வீட்டுக்கு போனா என்ன நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் நாள் என்ன நடந்துச்சு, செகண்ட் நாள் நடந்துச்சு எல்லாம் சொல்லணும். சொல்லு, டீட்டெயில்ஸ் சொல்லு. போனோமா வந்தமான இவருக்கு நிம்மதி இல்லை. போனா என்ன நடந்துச்சு கேட்டிருக்கணுமே, அந்த டீட்டெயில்ஸ் கேட்காட்டி கிச்சன் டீட்டெயில்ஸ் இவருக்கு வரலன்னு வைங்களேன், நிறைய பேருக்கு வாசல்ல நிம்மதியே இல்லை. இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப மனைவிட்ட கொண்டு போய் செலரியை கொடுக்கறது மனைவி என்ன செய்வா, அதுல இருந்து அவதான் என்ன செய்யறா கொடுக்குறான்ற ஒரு வளம். அதனாலேயே திருமணம் முடிக்கவங்களை என்ன செய்யறாங்கன்னா, இப்ப முடிக்காத 20 வயசுல முடிச்சு கொடுக்கறது ஆம்பளை. ஏன் இப்பதான் நீ தொழிலுக்கே போக ஆரம்பிச்சுக்கிறாய், இப்பதான் தொழிலுக்கே போக ஆரம்பிச்சுக்கிறாய் என்றத மார்க்கத்திலேயே வளர்ந்த ஒருத்தன் ஃபர்ஸ்டா கேட்கிற டைம் அவனுக்கு என்னடே புரியாது. என்னத்தை சொல்றாங்க, தொழிலுக்கு போக ஆரம்பிச்சா கொடுக்கத்தானே போறேன். அவங்களோட பயோ செட்டப்ல இந்த செலரி நீ நமக்கு என்ன செய்யாது, வராது. மனைவிக்கு போகுது, மனைவி தான் நமக்கு தரப்போறா, அவ அளந்து என்ன தருவா, வாரவள் எப்படி இருப்பாளோ இந்த செட்டப்புக்கு ஆயிடுறான். இஸ்லாமிய இதுல வளர்ந்தவ என்ன நினைப்பாண்டா, நான் தொழிலுக்கு போனா ஏண்ட தாய்க்கு நான் தானே கொடுப்பேன், ஏண்ட தாய்க்கு நான் தானே பார்ப்பேன். மாசம் 5000 செட்டப் நம்மகிட்ட இல்லையே. தாய்க்கு 5000 அந்த செட்டப் இல்லையே. தாய்க்கு என்ன தேவை, அது 2000 இருக்கலாம், 50000 இருக்கலாம். அதை நான் தானே பிள்ளையாக நான் என்ன செய்ய நிறைவேற்று. அதான ஒரு முஸ்லீம் ஒரு இளைஞனுடைய பயோல அதுதான் இருக்கும். இந்த கல்ச்சர் அடிப்படையில வளர்ந்து அதை குர்ஆன் சுன்னா ரோட்டுக்குள்ள அந்த ரோட்டுக்குள்ள குர்ஆன் சுன்னாவை கொண்டு போற பாட்டிக்கு எப்படி ஆயிருமெண்டா, உமாக்கு பெற்றோரை கவனியுங்கள், பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள், ரைட், மாசம் 5000 கொடுக்குறோன்னு ஆயிரும். எப்படி பயான் நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு பயான் வேலை செய்ய வேண்டிய. பெற்றோர்களை கவனியுங்கள் அப்படி உடனே மாசம் 5000 கொடுக்குற, வைஃப் மூலம் கொடுக்குறேன். பெற்றோரை கவனிக்க சொல்லி இன்னைக்கு பயான் ஒன்று கேட்டேன். நீ கொடுத்துரு எப்படியா மாசம் 2000 கொடுத்துரு. யாருக்கு? வைஃப்ட. பெற்றோரை கவனிங்கிற பயானே அப்படித்தான் விளங்குறான். பெற்றோரை கவனிங்கிற பயானே அவன் அப்படித்தான் விளங்குறான்டா. வார்த்தைகளோட பிறழ்வுகளுக்கு கலாச்சாரம், சூழல் உள்ளதுகள், படிப்பு எல்லாம் எப்படி தாக்கம் செலுத்துன்னு பாருங்க. ஒரு நம்ம பண்ணிட்டு போறத அவன்கிட்ட எப்படி போய் அது பதியுது. அவன் செய்யறான்னு நினைக்கிறான், நான் மார்க்கத்தை செய்யறேன்னு நினைக்கிறான், குர்ஆன் சுன்னாவை செய்யறேன்னு தான் நினைக்கிறான். அந்த பயான் நல்லா புரிஞ்சேன்னு நினைக்கிறான். ஏன்னா அவனோட சிஸ்டம் அப்படிங்கிறதால அவன் அப்படித்தான் புரியுறான். அப்போ மனைவிட்டு அதனாலதான் 20 வயசுல கல்யாணம் முடிக்கும், ஆனா 22 வயசுல கல்யாணம் முடிக்கும். அது ஒரு காரணம். ஏன்னா இவன் இது வராது அப்படின்னு. ஆனா ஒரு முஸ்லீம் இளைஞன் அப்படி இல்லை. முடிச்சா மனைவிக்குரிய கடமையை மனைவிக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பான், உமாவுக்குரிய கடமையை உமாவுக்கு செஞ்சுட்டு இருப்பான், கணக்கு வராது. ஒரு முஸ்லீம் மனைவி அப்படி கேட்கலாது. என்ன நீங்க உமாக்கு ஏன் இந்த மாதிரி போய் கொட்டுட்டு இருக்கிறீங்க, அவக்கு என்னத்துக்கு மாலை, அவக்கு என்னத்துக்கு காப்பு, அவ என்னத்துக்கு மோதிர, இந்த கேள்வியில முஸ்லீம் மனைவியோடு கேட்க மாட்டா, கேட்கிற லெவலுக்கு வர மாட்டா. அப்படி கேட்கிற இடத்துக்கு வாராண்டா ஒன்றில் சிலபஸ் விளைதா அல்லது இந்த கலாச்சாரம் அல்லது ஏதோ ஒரு புரிதல். ஏன்னா மனைவியே சரியா கவனிச்சுட்டாண்டா, எங்கேயாவது நீங்க சஹாபாக்கிற காலத்திலே தாபீன்கிற காலத்துல அப்படி ஒரு சம்பவம் நடத்தி பாருங்க போவோம். இந்த ஒரு பிரச்சனை நடந்துக்கிறதா, நீங்க உங்களோட தாய்க்கு எவ்வளவு கொடுத்தீங்கன்னு ஒரு மனைவி கேட்கிற நாக்கு இருந்தீங்கமா இன்றைக்கு அந்த லெவலும் இல்லை. கணவன் வந்து சிலரையை கொண்டு வந்து மனைவிட்டு கொடுக்குற சிஸ்டம் இருக்கல. சிம்பிளா எடுக்கல. ஜெய்னப் அவங்களோட செய்தியையும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் செய்தியையும், உங்கள்கிட்ட பணம் இருக்குதா, நீ தொழில் செஞ்சு சம்பாதிப்பா, யாரு ஜெய்னப் ரலியல்லாஹு அந்த வருமானத்தை கேட்கறாங்க. என்னன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்குதானே, அது எனக்கு கஷ்டம் தானே, அதை நீ தரலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டு வந்து அதை முடிவெடுப்பான்றான். யாரு? ஜெய்னப் ரலியல்லாஹு. எந்த காலம் உங்க சொல்றது, அந்த பழைய காலத்துல எல்லாம் பெண்களுக்கு உரிமை இல்லாம இருந்த அந்த காலத்துல 1400 வருஷத்துக்கு முன்னால அவங்க பேத்து ரசூலுல்லாஹோட வாசல்ல நிக்கிறாங்க. அங்க பார்த்தா இன்னொரு பெண்மணி நிக்கிறார். அதே கேள்வி, இப்படி கொடுக்கலாமா, கணவருக்கு ஜகாத்தை கொடுக்கலாமா? அங்க அனுமதி கிடைச்சவரை தான் இங்கே கொடுக்குது. அப்ப அந்த கணவர் வந்து பொறுப்பு இல்லை, அவனுக்கு கொஞ்சமாவது கணவன் மனைவிக்குள்ள உள்ள உறவு இதா இவர் இங்க உள்ளவர் வகத் அஃதா பஅதுக்கும் இலா பஅதின், உங்களில் ஒருவருக்கு ஒருவர் இரண்டரை கலந்து விட்டீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்றைக்குள்ள ஒரு பேசினா, அப்ப அந்த பணத்தை நீ எனக்கு தானே தரணும், கலந்துட்டா மாதிரி எல்லாமே அப்படித்தானே. அதனாலதான் சேர்ந்து காணி வாங்குறது, சேர்ந்து நிலம் வாங்குறது, சேர்ந்து வீடு கட்டுறது, சேர்ந்து 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 பிரிய கூட பிரச்சனை. பிரியிற டைம்ல பிரச்சனை, தலாக்கு நிலம் அவருடைய வீடு நம்மள, அதே போல அது இப்படி எல்லாம் மிக்ஸாவே இருக்குது. இவருக்கு பிழை இல்லை மார்க்கத்துல. இது நீ அனுமதி என்றதுனால செஞ்சியா, உன்னோட கலாச்சார தாக்கம் உனக்கு அப்படி ரெண்டு பேரும் ஒன்று கொண்டு மிக்ஸ் ஆகிட்டோம் என்ற பொருளாதாரத்தில் செய்ய. மனைவி சம்பாதிக்கிற, கணவன் சம்பாதிக்கிற குடும்பம் இப்படி எதுக்காக சம்பாதிக்கிற? ரெண்டு பேரும் ஷேர் பண்றதுக்கு தான். அவவும் கட்டாயமா ஷேர் பண்ணணும். கூலியை நான் கட்டுறேன்,
கூலியை நான் கட்டுறேன், இதை எப்படி கட்டுறேன், இந்த மாதிரி சிஸ்டத்தில் செஞ்சிடுறது. இப்படி தான் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. என்னன்னா, ஒருத்தர் வந்து என்னது கல்யாணம் முடிக்கிற ஒரு பொஸ்ஸோட ஒரு அதில் வேலை செய்கிற ஒரு பெண் வந்து கல்யாணம் முடிச்சிக்கிறான். கல்யாணம் முடிக்கிற ஒரு நிபந்தனை போட்டிக்கிறார். இப்படி தான் உங்களோட சேலரி என்ன சேலரி தான் ஷேரிங் தான். நீ வந்து வீட்டுக்கு கூலி கட்டணும், அட செலவுக்கு நான் பொறுப்பு. வீட்டோட கூலி நீ பொறுப்பு, செலவுக்கு நான் பொறுப்பு. சரிதானே? இந்த ஷேரிங் கொஞ்ச நாளில் 10-20 வருஷத்தில் அவர் மரணிச்சிட்டார். யார்? அந்த கணவர் மரணிச்சிட்டார். அப்போ தான் வழங்குது வீடு அவர்கிட்ட தான். மௌத்தாயிட்டு வரதான் வீடு. இவன் என்ன செஞ்சுக்கிறான்? கூலி என்று வாங்கி அதை தான் செலவழிச்சிக்கிறான். வீட்டு கூலி என்று வாங்கி அதைத்தான் கொஞ்சம் காலத்துக்கு என்ன செஞ்சுக்கிறான்? செலவை கவர் பண்ணி வெறும் கல்யாணத்தை சுதந்திரமாக வாழ்த்திக்கிறான். கல்யாணத்தில் சுதந்திரமாக வாழ்த்திக்கிறான். வீட்டு கூலியை கட்டோடனே அவன் பணத்தை கொடுக்குறான். அதை வச்சு வீட்டு செலவெல்லாம் பார்த்து ஃப்ரீயாக வாழ்ந்துட்டு அந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டான்? மௌத்தாவே ஏற்றிக்கிறான். இது மைண்ட் செட்டை பாருங்க எப்படின்ட்டு. இவன் சிஸ்டத்தில் என்ன இருக்குன்னா இதுதான். அதாவது அவன் கூலி கட்டணும், இவன் செலவழிக்கணும், அவன் பொறுப்பு, இப்படி இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி தான் போகுது. இஸ்லாத்தில் அப்படி இருக்குதா? பெரும் கோடீஸ்வரியாக இருந்தாலும் சரி, ஒரு சதம் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மனிதாபிமானத்துக்கு எதிரானதும் இல்லை. அவன் அப்படியே நிற்கலாம். இவர் அதுக்காக வேண்டி தரமாட்டேறதுக்காக தலா கேட்கும் இயலாது. இவருடைய இதுல தான் என்ன செய்யணும்? இவர் வாழணும் அப்படி என்று சொல்றது அல்லாஹ் சிறப்படுத்தி வச்சுக்கிறான். ஆனா இந்த மாதிரி நம்ம மனைவியோடு பொறுப்பாக நடங்கள் என்று சொன்ன உடனேயே நம்ம என்ன எதை இஸ்லாம் பொறுப்பு என்று சொல்லுது, எது சமூக ரீதியாக பொறுப்பு என்று சொல்றதுல பிரச்சனை இல்லாதது. இந்த கேள்வியை கேட்டுக்கங்க. இந்த கேள்வியை கேட்டால் மட்டும் அது கிளியர் ஆகும். பொறுப்பு என்றது மார்க்க ரீதியாக எது பொறுப்பு எனக்கு கடமை, இரண்டாவது சமூக ரீதியாக எது மார்க்கத்தோட முரண்படலை, மற்ற பொறுப்பு தேவையில்லாம வந்து இழுத்துக்கன்னு வந்து சேரும், அதெல்லாம் வந்து லிஸ்ட்ல இல்ல. இன்னும் சொல்ல போனா கலாச்சார தாக்கத்துடைய விளைவாக, சிஸ்டத்துடைய விளைவாக அது ஏற்படும். அதே போலதான் குழந்தை வளர்ப்புலே, பிள்ளைகள் வளர்ப்புலே ஒருவர் வந்து இந்த சூழல்லாம் கெட்டு போய்த்திருக்குது, சிலபஸ் எல்லாம் கெட்டு போய்த்திருக்குது என்று தன் பிள்ளை என்ன செய்யறாரு? வீட்டில் வச்சு குர்ஆனை ஓதி கொடுத்து, அரபை படிச்சு கொடுத்து வளர்க்குறாருன்னு வைக்கல. மார்க்க இங்கிலீஷ் எல்லாம் அதெல்லாம் கொடுத்து இந்த இதை கொடுத்து வளர்க்குறாரு. பொறுப்பு இல்லை. அரசாங்கத்துடைய பார்வையில் என்ன? பொறுப்பு இல்லை. அதே போல குடும்பத்தின் பார்வையிலே பொறுப்பு இல்லை. நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டில் ஒரு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்கள் காலையில் போனாலும் பிள்ளைய பார்க்குறீங்க, பகலுக்கு போனாலும் பிள்ளைய பார்க்குறீங்க, நைட்டில் போனாலும் அந்த பிள்ளைகளை பார்க்குறீங்க. விளையாடிக்கின்றீங்க, அதை செஞ்சுட்டு இது செஞ்சுட்டு நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? பொறுப்பற்றவர் அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு பார்த்தா படிச்சுக்க எழுதிருக்கீங்க. அப்படியே இருந்தால் அங்கே போனால் தான் பொறுப்பு. எங்கே அந்த வந்து படிப்பு ஸ்கூலுக்குள்ளே போனால் தான் அவர் பொறுப்பு உள்ளவர். அங்கே ஒரு நாளைக்கு 2 பாடம் தான் நடக்கும். அது நம்ம பிரச்சனை இல்லை. காலையில் 7 மணிக்கு போகணும், 2 மணிக்கு வரணும், அதுதான் பொறுப்பு என்ற லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துட்டோம்டா படிப்பு செக்ஷன்லாம் கலட்டி விட்டுட்டு அதுதான் பொறுப்புன்னு நம்ம நினைப்போம். இந்த ஒரு நிலைமை வந்துட்டு அதனால தான் பொறுப்பு இல்லை இடத்துல பாருங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சிலர்கிட்ட கேள்வி உங்களோட மனைவி படிச்சுக்கிறாண்டா? இல்லை, அவள் இல்லை, +2 வரைக்கும் தான் என்ன செஞ்சுக்கிறான் படிச்சு. அப்போ அந்த 12 வருஷம் படித்தது படிப்பு இல்லையா? 12 வருஷம் படிச்சுக்கிறான். அதை இவன் சிம்பிளா சொல்றான், அவள் அவ்வளோ படிக்கலைன்றான்டா. என்ன படிப்புக்கு வரைவிலக்கண இந்த சமுதாயம் கொடுத்து வச்சிருக்குது, அதை நம்ம தலையில ஏற்றி வச்சுக்கிறோம். இவர் என்னது? இவர் மௌலவி, மார்க்க சட்டங்களை படிச்சு எத்தனை வருஷம் படிச்சு? 4 வருஷம் அவர் படிச்சவரா? 4 வருஷம் மார்க்க சட்டங்களை எல்லாம் படிச்சவர் வந்து மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய பெயரால எதுவும் சொல்லலாம், குர்ஆனும் சொல்லலாம், ஹதீஸும் சொல்லலாம், அவர் சமுதாயத்துல வழிகாட்டுறதுக்கு தகுதியா. 12 வருஷம் ஒருத்தன் படிச்சுக்கிறவன் வந்து படிக்கவே இல்லையா? அப்ப இவன் தொழில் காணும் வரைக்கும் இவன் படிச்சதா ஒத்துக்கொள்ளவே மாட்டான். தொழிலை காணும் வரைக்கும், நல்லா சம்பாதிக்கும் வரைக்கும், நல்லா சம்பாதிக்கலன்னு வைங்களேன், படிச்சு வேலை இல்லைன்றான், படிச்சு ஒரு பெருமதியே இல்லை அப்படின்னா. ஸோ பொறுப்பு என்ற சிந்தனை போக்கு வந்து சரியான ஒரு புரிதல் இல்லைன்னா இந்த நம்பிக்கை பொறுப்பு தலைப்பு வேலையே செய்யாது. எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிராக வந்து நிற்கும். இதுல ஒரு அதாவது அது பிள்ளை பிறந்ததுல இருந்து எல்லா செக்ஷனும் நீங்க என்ன செய்யலாம், நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். பிள்ளை பிறந்ததுல இருந்து அந்த திருமணம் முடிச்சு அவனை கல்யாணம் முடிச்சு கொடுத்து நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்க்கலாம். ஒருவன் நான் வந்து என் தங்கச்சி வந்து திருமணம் முடிக்காதவளாக போனாலும் சரி, முதிர்கண்ணியாக மாறினாலும் சரி, நான் சீதனம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவன் அந்த குடும்பம் பொறுப்புள்ளவன்னு சொல்லுவான். சொல்லு, இவன் வேலைக்கு போற சோம்பல் தனத்துல இவன் என்ன செஞ்சிட்டான்? தங்கச்சியில வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். அவளுக்கு இப்போ 35 வயசு, யாரும் கல்யாணம் முடிக்க வரல, இவன் சீதனம் கொடுக்க மாட்டேன்றான்னு சொல்லத்தான் போறான். அவன் இஸ்லாத்துடைய பார்வையில அவன் பொறுப்புள்ளவன் தான், அவன் சரியா தான் நிக்கிறான். நீ வேண்டியதை இப்ப நடந்துக்க. விபச்சாரத்தை பயந்தாலே தவிர, அவளோட அழிவை பயந்தாலே தவிர அந்த முடிவெடுத்தா என்னது? பிழை அல்ல. ஆனா சமுதாய ரீதியா அவன் என்ன? பொறுப்பட்டவன் என்ற பெயருக்கு வருவாங்க. ஸோ பொறுப்பு என்ற பகுதியை முதலாவது நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா விஷயத்திலையும் ரிமூவ் பண்ணிடணும். எல்லாம் டிலீட் பண்ணி முழுசா ஃபார்மேட் பண்ணி சிஸ்டத்தையே மாற்றி கழுவி நம்மளா உண்டை போட்டு எடுத்துடணும். இது எப்படி இருக்குன்னா, மாதா ஹசர் அல் ஆலம் பின் ஹிதாத்தில் முஸ்லிமின் என்று அபுல் ஹசன் நதி ஒரு புத்தகம் எழுதுறாரு. தமிழ்ல அந்த புத்தகம் வந்திருக்கு.
அதாவது முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியின் காரணமாக இந்த உலகம் அடைந்த நஷ்டம் என்ன? மாதா ஹசிரல் ஆலம் பின் ஹிதாத்தில் முஸ்லிமின், இந்த உலகம் அடைந்த நஷ்டம் என்ன? முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியின் காரணமா என்று அவர் எழுதக்குள்ள என்ன சொல்றாருன்னா, நான் வந்து முஸ்லிம் சமுதாயத்துடைய இதை பத்தி நான் எழுதுறேன், ஆனா நான் எழுதுகின்ற பேனையும் அவர்கள் தயாரித்தது தான் என்ன செய்வாரு, அதை சொல்லுவார். அதாவது நான் எழுதுறது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சார்பா, ஆனா எல்லா சிஸ்டமும் எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டிய அவன்தான், அவன் இதுல இருந்து தான் நான் என்ன செய்ய வேண்டிய அதை யூஸ் பண்ண வேண்டியிருக்கின்றார். ஒரு கோணத்துல அது பிள்ளையா ஒரு சப்ஜெக்ட் ஒன்று அதுல, மற்ற கோணத்துல பொது கோணத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அது என்னன்னா, சமுதாய ரீதியா முஸ்லிம் சமுதாயத்துக்கு பேசணுமாக இருந்தாலும் சரி, அவன் தான் என்ன செய்ய வேண்டிய, நமக்கு ரோடு போட்டு கோடு போட்டு இப்ப நீங்க பேசுங்க சுதந்திரமா அப்படின்னு அவன் தர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இதுல இருந்துட்டு. இந்த அடிப்படையில தான் பொறுப்பா நடங்க, நம்பிக்கையாக இருந்தாலும் அதாவது நீங்க பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள் என்ற எல்லா பகுதியும் எங்களோட சிந்தனைக்குள்ள எப்படி வரும் என்றதை நம்ம அழுத்தமா தெரிஞ்சுக்கணும்னா, கலாச்சார தாக்கத்துக்கு உட்பட்டு, சிலபஸுக்கு வெஸ்டர்ன் சிலபஸுக்கு உட்பட்டு, நமது சூழலுக்கு உட்பட்டு தான் இந்த பொறுப்பு என்ற சப்ஜெக்ட் என்ன செய்யும், உள்ளுக்க வந்து சேரும். மார்க்கத்தோட கலந்து வந்து சேரும். அப்ப இதுல இருந்து எப்படி நம்ம விளைவிக்கிறதுனா, முதலாவது இதுல எது மார்க்கம் சொல்லக்கூடிய பொறுப்புன்றதை அழகா படிச்சுக்கொள்ளணும். அது இந்த திருமண குடும்பவியலை நம்ம தொடர்ந்து பார்க்குற டைம்ல அந்த பொறுப்பு நம்மளுக்கு தெரிய வரும். அடுத்தது என்னன்னா, சமூக ரீதியா மார்க்கத்தோட முரண்படல அப்படி என்ற ஒரு லெவல நம்ம எடுத்துடணும். அடுத்தது இப்ப நம்ம படிச்சதுக்கு எதெல்லாம் வந்து என்ன செய்யுது, மார்க்கத்தோட முரண்படக்கூடிய அல்லது மார்க்கம் சொன்ன சட்டத்துக்குள்ள நம்ம வரையறை போடக்கூடிய மாதிரி அமைதி என்று யோசிச்சோம்னா, அதுக்குள்ள இந்த மேற்கத்தைய கலாச்சாரங்கள், ஸ்கூலுடைய சிலபஸுகள், நம்ம மத சூழ உள்ள மதத்துடைய கலாச்சாரங்கள், நமது நிர்பந்தங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யும், அதுல சேரும் என்றதை பார்க்கிறோம். ஒருத்தர் வந்து திருமணம் முடிக்க போறார், அவருக்கு நிலம் இல்லை, வீடு இல்லை, எதுவும் இல்லை. இவர் திருமணம் முடிச்சா என்ன சொல்லும், பொறுப்பு இல்லாதவன். கல்யாணம் முடிக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு நிலத்தையாவது வாங்கிட்டு தான் என்ன செய்யணும், கல்யாணம் முடிக்கணும் அப்படி என்ற லெவலுக்கு சொல்லுமா இல்லையா? சொல்ற அளவுக்கு இந்த சமுதாயம் வந்துடும். சமுதாயம் வந்து மாறிக்கிட்டே இங்க அந்த விஷயத்துல. இதே மெட்ராஸ் மாதிரி ஒரு டவுன் ஏரியாவில் பிரச்சனை இல்லைன்றுவாங்க, அங்கே எல்லாருமே ரெண்டு தான், நீங்க ரெண்டுக்கு இருந்துட்டு போண்டு அந்த மாதிரி விட்டுருவான். கிராமம் மாதிரியான இடங்கள் எல்லாம் இதை கொஞ்சம் என்ன செய்வாங்க, அழுத்தமாக பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ பொறுப்பு என்கின்ற பகுதி மார்க்க ரீதியாக வந்து இப்ப சில விஷயங்களை இப்ப இது மாத்தி சொல்றதா இருந்தா, சில பெண்கள்கிட்ட கேட்கப்பட்டா என்ன, உங்களுக்கு எப்படிப்பட்ட கணவன் தேவைன்னு சொன்னா என்ன, ஒன்னும் இல்லை, நம்மளே அன்பா பாத்துக்கிற ஒருத்தர் இருந்தா சரி, நானே சம்பாரிச்சு கொடுத்து நானே பாத்துக்கிட்டேன். சில பேட்டியில பாக்குறேன், என்ன நானே அவரை பாத்துக்கிட்டேன், நானே சம்பாதிக்கிறேன், நானே உழைச்சி அவரை நான் என்ன செய்யறேன், நான் பாத்துக்கிட்டேன், அவர் என்னோட அன்பா இருந்தா போதுன்றான். இதுவும் பிரச்சனை தான். இது வந்து மத்த சைடால வந்து பிரச்சனை. எதண்டா கணவன் எதுக்கு தேவை என்ன, இது இப்ப இவங்க யாரை தேடுறாங்கன்னா, ஒரு பொறுப்பற்ற கணவனை என்ன செய்யறாங்க, தேடிக்க நிற்கிறான். ஒரு பொறுப்பற்ற கணவனை தேடுறாங்க. இவங்க பொறுப்பா நடக்கிறான்னு அர்த்தம் இல்ல, ஓவர் நம்பிக்கையா என்ன செய்யறாங்க, நடக்கிறாங்க. ஒரு பொறுப்பற்ற கணவனை என்ன செய்யறாங்க, தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்ன, கணவர் வீட்டுல அதாவது பார்க்க சகிக்கலாத சில காட்சிகள். கணவர் வந்து வைஃபுக்கு பாஸ்போர்ட் எடுத்து, வைஃபுக்கு விசா எடுத்து, ஹவுஸ்மேட் விசால ஏர்போர்ட்ல அனுப்புறாரு, அழுது. இதை நீங்க எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க? அழுகிறாரு, வைஃபும் அழுகிறா, பிள்ளைகளை ஒழுங்கா பாத்துக்கங்க அழுகிறா. நீ ஒன்னும் யோசிக்காத அழுக பார்த்து இவரும் சேர்ந்து அழுகிறாரு. அந்த காட்சிக்கு எனக்கு என்ன லொஜிக்கல் விளக்கம் சொல்றது, எப்படி இது வந்து எந்த கோணத்துல இதை புரிஞ்சு கொள்றது அப்படின்னு ஒன்றுமே தெரியல. இது வந்து எந்த சிஸ்டத்துக்குள்ளால இது வந்து சேரும்? அட்லீஸ்ட் அலாமலாவது வரலாம். இவன் எப்படி ஒரு குற்ற உணர்ச்சியில வரணும், இவன் எப்படி வரணும், நான் ஒரு ஆண்மகனா என்ன மனைவியை அனுப்புறனே அப்படி என்றாவது வரணும். இது என்னடானா, அங்க இருந்தா இவரு அழுகிறாரு, அவன் அழுகிறா, பிள்ளைகளை ஒழுங்கா பாத்துக்கங்கன்றா, நீ அங்க போய்த்து ஒரு பாதுகாப்பா எரியன்றா, அங்க போய்த்து பாதுகாப்பு எரி அழுதுட்டு வராரு. வந்து மனைவியை பத்தி கவலைப்படுறாரு எல்லாத்தையும். அவளை மாதிரி ஒரு பெண் கிடைக்க மாட்டோம், உன்னைய மாதிரி ஒரு மாப்பிள்ளை அவளுக்கு கிடைச்சதான் சாபம். அவர் அவளை மாதிரி ஒரு மனைவி வந்து அமைய மாட்டார். இவர் பக்கத்துல இருந்து சென்டிமெண்ட்ல அவர் சுபஹானல்ல மனைவியோட எவ்வளவு ஒரு பாசம் இவருக்கு, நேச வச்சுக்கிறாருடா. இந்த லிஸ்ட் எல்லாம் நீங்க நினைச்சு எப்படி இதை புரிஞ்சு கொள்றதுன்றே ஒரு, அது எப்படி தலைகீழான ஒரு கரப்ஷன் பாருங்க. கரப்ஷன்னா தலைகீழான கரப்ஷன், அப்படியான ஒரு மைண்ட் செட்டுக்கு இது வந்திருக்கு. இதை அவர் பக்கத்துல இருந்து அழுகிறது, ஆதரவா அழுகிறது, என் மகன் பாவம், யார் தாய், இவர் தாய், என்னடா அந்த பிள்ளையெல்லாம் இவன் சுமக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான்னு அவ வேற டோட்டல் டேமேஜ் ஆன ஒரு சிஸ்டத்தை என்ன செய்யற பாக்குற. அப்ப இந்த இடத்துல உண்மையா இவன் செய்ய வேண்டிய வேலை என்ன, உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பினா நான் பொறுப்பாளனே அல்ல அர்த்தம். நீ இரு நான் போறேன்னு சொன்னா என்னது, அது ஒரு நியாயம். நீ இரு நான் போறேன்னு அவ பொறுப்பெடுக்கிறது பொறுப்பா?
இதுக்கு பேர் பொறுப்பு இல்லை. காரணமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவருக்கு தொழில் இல்லைங்க, சரியான தொழில் கிடைக்காது, கிடைச்சாலும் ஒரு 40,000 தான் இவருக்கு என்ன செய்ய போகுது, 30,000 20,000 கிடைக்க போகுது அப்படின்னு. உதாரணம், ஒரு 15,000 கிடைக்க போகணும், ஒரு 15,000 தான் கிடைக்கும். அங்கே போனால் நான் ஒரு 50,000 என்ன செய்வேன், சம்பாதிப்பேன், நிலத்தை வாங்கி வீடு கட்டி கொள்வேன் புள்ள. அப்படிதான் சமுதாயம் அதை நியாயப்படுத்துறது. சமயம் அவன் போகிற அவன்கிட்ட நிர்பந்தம் தெரியும். நீ மைக்க போட்டு கேமரா போட்டு பேசிக்கிறீப்பா ஏசிக்குள்ள இருந்து விளங்கிட்டான். அவன் பாடுற பாடு என்னது அவனுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு ஒரு ஏச்சி கொடுத்துரு சரியா. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தெரியும். எங்கேயாவது சமுதாய போராட்டத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படி நடந்து நீ வந்து பாரு இறங்கி. அப்படித்தான் எவன் பேசினாலும் அவனை இறக்கி விடுறது, அங்கே கொண்டு வந்து இறங்கி அப்போ செத்த பிறகு சகிதுன்றது சரியா. இந்த மாதிரியான மைண்ட் செட்லாம் சமுதாயம் இருக்கு, இறக்கி விடுறது. இதையும் அப்படித்தான் அவங்க சிந்திக்க போறாங்க. நம்ம சொல்றது என்னன்னா, இவன் பொறுப்பை இவன் செய்யல, அவள் தேவையில்லாத பொறுப்பை எனது பொறுப்பாக நினைக்கிறாள், இவர் பிள்ளைய வளர்க்கிறன்றாரு. அது கூட சரி, ஒரு தலைகீழா நடந்தல. என்னதுக்கு அழுகிறானே வழங்குற இவன் எப்படி பிரிவை நினைச்சு இவர் அழுகிறாராம். இன்னொரு மனைவி கணவனை வழி அனுப்புறான், அவர் வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறதுக்கு ஒரு மாசத்துக்கு முந்தைய நீங்க போய் பாத்தீங்கன்னா, இப்படியே இருந்துட்டு இருந்தா என்ன செய்யறது, இந்த சாதாரண வருமானங்களை வச்சு என்ன செய்யலாம், பிள்ளையோட ஃபியூச்சர் என்னத்துக்கு ஆகுறது, நீங்க கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போய் உழைச்சாத்தானே எல்லாம் சரியா வருங்கண்டு கணவனுடைய அந்த அவரால் முடிஞ்ச சம்பாத்தியத்துல பொறுமையா இருக்க அவங்க ரெடி இல்லை. ஒரு வசதியான வாழ்க்கையை யாரையோ நினைச்சு அவனோட மைண்ட் செட் மாறிடுச்சு. இப்படித்தான் நம்ம வாழணும். அவரை அந்த விமான நிலையத்தில் வச்சுட்டு அழுகை போறாரு அப்படின்னு என்னத்துக்கு அழுகிறான்னு ஒரு சரி அழுக வந்தா கூட ஒரு மான மரியாதைக்கு அடக்கிக்கணுமே. தோட்டில் அனுப்பி வச்சது நான் தான். அவங்களே அதை அனுப்பி வச்சுக்கிட்டு பிரிவை பார்த்து கடைசியா பார்த்த பார்வை என்ன மனசை விட்டு மறக்கலைன்றான். அப்போ திருப்பி எடுக்கவான்னு கேட்டா வானான்னு சொல்றாங்க. இல்ல போயிட்டு அழுக அது சும்மா வாருது, நம்ம என்ன செய்யற லெவல்ல தான் அதை நிக்கிறாங்க. இந்த காட்சிகளுக்கு பின்னால உள்ள பொறுப்பின்மை, நம்பிக்கையின்மை எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பொறுப்பு லிஸ்டுக்குள்ள வந்து சேருது அப்படின்னா, அவர் பொறுப்பான கணவர் என்றும் இவ பொறுப்பான மனைவியோடு வந்து சேர்றாங்கன்னா, இந்த பிரச்சனையை என்ன தீர்க்கிறதுக்கு மார்க்கம் ஆழமாக பதிகிறத தவிர வேறு வழியே இல்லை. மார்க்கத்தை வந்து அதை ஊன்றி அதை ஆள் மனசுல கொண்டு வந்து திருப்பி சொல்லி சேர்க்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த இடத்துல யாராவது எதிர்த்தான்னு வைங்களேன், கணவன் அப்படி பிரிஞ்சு இருக்காதீங்க, அந்த மாதிரி நடந்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்னா நீ சோறு போடுவியான்னு ஒரு கேள்வி கேட்டுறது சரியா. அதோட அந்த சாப்டர் அவன் என்ன செஞ்சிருவான், அவன் அட்வைஸ் பண்ற இடத்துக்கு அவன் வர மாட்டான். இதுதான் இந்த பொறுப்பு அப்படி என்று இவங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரம் பொறுப்பா நம்பிக்கை மட்டும் போதாது, பொறுப்பா இருங்கன்னு நான் எதுக்கு சொன்னனோ அதை தலையில விளங்குறது. எப்படி எந்த பல்கலைக்கு எங்கேயோ இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில ஆண் பெண் கலப்போட தூரத்தில் ஒரு இடத்துல கொண்டு போய் மகளை சேர்த்துடுறது. அதுலதான் நம்ம சொன்னோம், நீங்க நம்பிக்கை மட்டும் போதாது, ஆண் பெண் கலப்பு இஸ்லாம் கூடாதுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா நீங்க பொறுப்பட்டவர்கள் ஆகுவீங்க, அதுல சில தவறுகள் நடந்ததுன்னா நீங்க தான் அதுக்கு முழுமையான பொறுப்புன்னு தான் நம்ம சொல்ல வருது. நம்பிக்கையும் பொறுப்பும் முக்கியமானதை இவங்க அதை நான் வந்து உதாரணத்தை சொல்லல எப்படி விளங்கிடுறாங்கன்னா, நம்பரே பொறுப்பாக கொண்டது யூனிவர்சிட்டியில சேர்த்திக்கிறேன் அப்படின்னு விளங்கிடுறாங்க. ஆண் பெண் கலப்புள்ள யூனிவர்சிட்டியா இருந்தாலும் நம்பரே பொறுப்பா அவளை நான் என்ன செஞ்சுக்கிறேன், படிக்க வச்சுக்கிறேன். இதைத்தான் அவர் சொன்னாருன்னு விளங்கு. நம்ம சொல்ல வந்தது என்ன, பொறுப்புன்னா மார்க்க வரையறையே சொன்னோம். நீங்க நம்புங்க, மார்க்க வரையறைக்குள்ள திருப்பி என்ன செய்யறோம், மார்க்க வரையறை மார்க்கம் சொல்லக்கூடிய பொறுப்புன்னு சொல்றோம். அதை ஒரு மார்க்கமா புரிஞ்சு சரியா வேற மாதிரி நிலைமைக்கு என்ன நம்மளே ஆளாக்கிறாங்கன்னா எப்படி இதை விளக்கப்படுத்துறேன். அவ்வளவு திருப்பி மார்க்க வரையறை என்று சொல்லியும் அதை என்ன இவங்களாக ஒரு வரையறை போட்டு நம்ம பொறுப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பொறுப்பு என்ற சிந்தனை போக்கு சார் ரசூலுல்லாஹ் யா மஅஷர ஷபாப், இளைஞர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவஜ், உங்களில் எவருக்கெல்லாம் திருமணம் முடிக்கிற சக்தி இருக்குதோ அவர் முடிக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப திருமணம் முடிக்கிற சக்தி இருக்குதோ முடிக்கட்டும் என்ற ஹதீஸுக்கு நிறைய அநியாயம் நடக்குது. திருமணம் முடிக்கிற சக்தி இருக்கிற நிலம் வேணும், புளூஸ் வேணும், தொழில் வேணும், படிப்பு வேணும், 35 வயசு சரியா முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் ஹதீஸை நடைமுறைப்படுத்துறாரு 35ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, யா மாஷர ஷபாப், இளைஞர்களே என்றார். அவர் அப்ப கவில் இளைஞர் அல்ல, அதை வயதாளிக்கும் இதுக்கு நடுவுல இடத்துக்கு அவர் போயிட்டாரு. யா மாஷர ஷபாப் ரசூலுல்லாஹ் சொல்ற டைம்ல உங்கள்ட்ட ஏதாவது பிராக்டிகலா பாரு ரசூல், உங்கள்ட்ட என்ன இங்கன்னு கேட்கிறாங்க. வீட்டுக்கு போய் தேடி பார்த்து ஒன்றும் இல்லைன்றாரு. இரும்பு மோதிரமாவது இருக்காரு கேட்கிறாங்க, அது இல்லைன்ற. அப்ப என்ன செய்யலாம், நீ இன்னும் வந்து மாசர சபாபுக்குள்ள வரல, வெயிட் பண்ணுங்கடா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ உன்னோட ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸை விட்டா வேற ட்ரெஸ் இருக்காது, சரி குர்ஆன் இவ்வளவு வச்சு முடிச்சுக்கன்றா. இதான் ரசூலுல்லாஹ் யா மாசர சபாபுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னது. இப்ப ரசூலுல்லாஹ் பொறுப்பற்றவர்னு சொல்ல ரெடியா நீங்க உடனே மத்த சைடால வராது. அந்த காலம்ன்றது அந்த காலத்துல என்ன, சாதாரண தேங்காய் கொடுத்து தேங்காய் எடுப்பாங்க, மாங்காய் கொடுத்து மாங்காய் எடுப்பாங்க, விளங்கிட்டா அரிசி கொடுத்து மாவு எடுப்பாங்க. இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லி அது தின்னுட்டு இப்படி முடிச்சிருவாங்க. அப்படி என்ன மாதிரி என்ன. அப்ப ரசூலுல்லாஹ் அங்க வறுமைன்னு சொல்றீங்க, எனக்கு சொன்னீங்க. இப்ப தேங்காய் கொடுத்து மாங்காய் எடுக்கிறது தானே அதே வறுமை, தின்றதுக்கு வழி இல்லாம இருந்தானே சொன்னீங்க.
அப்ப விளங்குது தானே, அங்கேயும் தேவை இருந்துச்சு, அங்கேயும் வறுமை இருந்துச்சு, அங்கேயும் சக்காத் இருந்துச்சு, அங்கேயும் பொறுப்பு இருந்துச்சு, அங்கேயும் கஷ்டங்கள் இருந்துச்சு, எல்லா பொருளாதார பிரச்சனையும் அங்கேயும் இருந்துச்சு, அங்கேயும் ஏழைகள் இருந்தாங்க, விளக்கலையா, மசாக்கின் புக்கரா இருந்தாங்க. அப்போ இதை விளங்காம ஒரு விளக்கத்தை கொடுத்துடுறது. இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இங்க வந்து சேர்றதுக்கு காரணம், பொறுப்பு என்றது மார்க்கம் சொல்லக்கூடியதுதான் பொறுப்பு, மார்க்க வரையறை தான் எனது பொறுப்பு அப்படின்னு தெரியணும். கொஞ்சம் உறுப்புக்கு வளமைக்கு போகலாம், சமூகத்துக்கு போகலாம், கலாச்சார தாக்கங்கள் இல்லாத, சிலபஸ் தாக்கங்கள் இல்லாத, மேற்கத்திய தாக்கங்கள் இல்லாத இருக்கு. எனவே மார்க்க ரீதியாக நீங்க அப்படியே எடுத்து போனீங்கன்னு சொன்னால், இந்த குழந்தை பிறப்பிலிருந்து, அவனது வளர்ப்பிலிருந்து, அவனது இன்னொரு சப்ஜெக்ட் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தது என்னன்னா, குழந்தை பிறக்க முந்தைய இன்சூரன்ஸ் பண்ணிடுறாங்க. சொன்னாரா இல்லையா, நம்பிக்கையும் பொறுப்பு முடியும். உள்ள தவக்குலோட வாழ்வான் என்பது நம்பிக்கை, அமௌண்ட்டை போட்டு வைக்கிறது பொறுப்பு. சரியா? இப்ப நம்பிக்கையும் பொறுப்பால கிடைச்சது இன்சூரன்ஸ் போட்டதுதான். இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதனால புள்ள பிறக்க முந்தைய ஃபியூச்சர், அவன் உண்டை காட்டி போயிட்டு நல்ல காட்டி புள்ளியுடைய எதிர்காலம் அப்படின்னு உண்டை போட்ட உடனே இவன் கூட வந்து அவன்கிட்ட பணத்தை கொடுத்துரு. அவன் தான் எதிர்காலத்துக்கு, அவன் எதிர்காலமே தெரியாது, 20 வருஷத்துல அவனை காண. சரியா? அப்போ அவன் ஒரு அது கொடுத்தாச்சு. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இவங்க வந்து பொறுப்பா நடக்கிறாங்க, 18 வருஷத்துக்கான இன்சூரன்ஸ் செஞ்சிடறாங்க, ஒரு சேமிப்பை போட்டு வச்சிடறாங்க. இதை பொறுப்புன்னு விளங்குறாங்க. நம்பிக்கை மட்டும் போதாது அப்படின்னா, எதிர்காலத்துல புள்ள அல்லாவுடைய தவக்கல்ல வாழும், அதுல அது மட்டும் போதாது, பொறுப்பா இருக்கணும், அதுக்கு இன்சூரன்ஸ் செஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பொறுப்பு அதை நம்ம சொல்லலை. பொறுப்பு அப்படி என்று சொல்றது மார்க்க வரையறைக்குள்ள ஹராம் கலக்காம இருக்கிறதுக்கு தான் பேர் தான் பொறுப்பு. சமூக ரீதியான சில எல்லைகளுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம். இதுதான் பொறுப்பு. பொறுப்புணர்வுன்றது ஒரு கேரிங் மட்டுமல்ல, ட்ரஸ்ட் மட்டுமல்ல, அதே ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு பொறுப்புணர்வோட நடந்து கொள்றது, அது மார்க்க எல்லைக்குள்ள வரைக்கும். எனவே பொறுப்பு என்ற வார்த்தையை மட்டும் இதில் எடுத்துக்கொள்ள வேணாம். முழுமையாக அந்த முன்னால உள்ளவர் மீது மார்க்க ரீதியான ஒரு கரிசனையோடு செயல்படுதல், மார்க்க ரீதியான ஒரு இரக்கத்தோடு செயல்படுதல் பொறுப்பு உணர்வு அப்படின்னு சொல்றது. இத மார்க்க ரீதியாக என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா இருந்தா, எதுக்கும் மார்க்க கேள்வி வந்துடும். உங்களுக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் இதுல மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு வந்துடும். அந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு கிடைச்ச உடனேயே நீங்க அதை இந்த மேற்கத்தைய மத ரீதியான சிலபஸ் ரீதியான விஷயங்களை விட்டு வரையறுக்க கூடாது. வரையறுத்து பட்டு உங்களுக்கு ஏதாவது வரையறுத்து படுதுன்னு வைங்க, அடுத்தவன் செய்யக்குள்ள என்ன செய்வானா, குரோஸ் பண்ண வேணாம். அடுத்தவன் செய்யக்குள்ள மார்க்க எல்லைக்குள்ள தானே செய்யறான். இந்த வரையறை அவன் கட்டாயம் செய்யணும்ன்றதெல்லாம் இல்லையே என்ற இடத்துக்காவது வரணும் நம்ம மாற்றிக்கொள்றது. இதுதான் பொறுப்புன்றது. எனவே பொறுப்பு சப்ஜெக்டாக இருக்கிறது வந்து இதுதான். அவன் முன்னா இப்போ உதாரணமா பொறுப்புள்ளோடு திருமணம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்றோம்னு வைக்கிறேன். பொறுப்புள்ளோடு திருமணம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்றா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தனை மார்க்கப்பட்டுள்ளவனும் பேசி வச்சுக்கிறாங்க, ஒழுக்கம் உள்ளவனும் பேசி வச்சுக்கிறாங்க, அவனுக்கு பொருளாதார வசதியெல்லாம் இல்லைன்னு வைக்கிறேன். இந்த பயான கேட்டதுடனே வெறும் நம்பிக்கை மட்டும் போதாது, பொறுப்புணர்வோடு வைக்கணும்னு சொல்லிக்கிறாரு. அவர் மார்க்க வைக்கிறதுக்காக வேண்டி நம்பிக்கை, அது நம்பிக்கை, பொறுப்பு இருக்கணுமே. எனவே அவரை கேன்சல் பண்ணிடுறது. இந்த பயான கேட்டவுடனே கேன்சல் பண்ணிட்டு பொறுப்புணர்வுனா என்ன, நல்ல செலரி உள்ளவனா பார்த்து என்ன செய்யறோம், முடிச்சு கொடுக்கணும் இடத்துக்கு மாறிடுது. சிந்தனை போக்குல வந்து பொறுப்பு என்றது உலக ரீதியான புலூசையும் பொருளாதாரத்தையும் அந்த பகுதிகளையும் சேர்ப்பதோட அடுத்த மதத்துடைய கலாச்சாரங்களை சேர்க்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பகுதியிலிருந்து நம்ம முழுமையாக என்ன செய்யணும், அதாவது மாற வேண்டும். பொறுப்புணர்வுன்றது மார்க்க வரையறைக்குள்ளும் சமூகத்துடைய சில அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள்ளும் இருப்பதுதான் பொறுப்பு. மற்றபடி இந்த மேற்கத்தைய மற்றும் மத மற்றும் இந்த பாடத்திட்டத்துடைய தாக்கங்கள் அற்ற நிலையில நம்ம யோசிக்கணும். எனவே பொறுப்புக்குரிய வரைவர்கள் தான் வேறுடாக சுருக்கமா இது ஒரு அதை எழுந்தமானமாக சில விஷயங்களை சொல்லணும் என்பதற்கு வரைமுறைப்படுத்தி சொன்னா அது வேற எங்கேயா போய் கொள்கிறதுக்காக வேண்டி வரைமுறைப்படுத்தி சொல்லாமல் எழுந்தமானமாக சுருக்கமாக நம்ம சொன்ன ஒரு விஷயம். இந்த அடிப்படையில தான் நம்ம அடுத்த பேசக்கூடிய விலாயத் வலி, அந்த விலாயத்ன்றது பொறுப்பு. இந்த பொறுப்புன்றது இந்த அடிப்படையில் தான் வந்து என்ன செய்யும் சேரும். நீங்க அந்த வலியுடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்கிறோம் என்றது தான். வலியுடைய சட்டங்களை படிப்போம், ஆனா வலியுடைய சிந்தனை போக்கு என்ன செய்யணும், இந்த பேஸ் பண்ணி தான் வலியுடைய சிந்தனை போக்கு இருக்கணுமே தவிர வலியுடைய சிந்தனை வந்து வேற மாதிரியான ஒரு அம்சத்தில் என்ன செய்யக்கூடாது, போற மாதிரியோ அல்லது வழிகட்டு போற மாதிரியான சிந்தனை போக்குல இருக்கக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் எங்களுக்கு சரியான ஃபிக்ஹையும் மார்க்கத்தில் சரியான புரிதலையும் தந்து அதை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழலை அல்லாஹு தஆலா தந்தருள் பாலிப்பானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.